நான் இந்த ஜமாத்து உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் உலமாக்களின் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பின் கீழாலே பேச வேண்டும் என்று படித்திருந்தார்கள். ஆனால் உங்களைப் போலவே உலமா பெருமக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் கீழாலே ஒரு சில விஷயங்களை கூறலாம் என்று விரும்புகின்றேன். இஸ்லாம் கண்ட வரலாற்று புரட்சி என்ற தலைப்பிலே பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் கண்ட வரலாற்று புரட்சி என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு அந்த ஹிஜ்ரி ஆண்டு இன்று 1403ஆவது வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நான் இங்கே மஸ்ஜித் மாமூரிலே எழுந்து நின்று இஸ்லாமுடைய வரலாற்று புரட்சிகளை உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எந்த வரலாற்று புரட்சியை பற்றி பேசுவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த வரலாற்று புரட்சியா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த வரலாற்று புரட்சியா? ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த வரலாற்று புரட்சியா? ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த வரலாற்று புரட்சியா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நடந்த வரலாற்று புரட்சியா? எந்த புரட்சியை பற்றித்தான் பேசுவது? அல்லது அப்பாசியாக்கள் காலத்தில் நடந்த வரலாற்று புரட்சியை பேசலாமா? உமையாக்களுடைய காலத்தில் நடந்த வரலாற்று புரட்சியை பேசலாமா? உஸ்மானிய சாம்ராஜ்யங்களிலே நிகழ்ந்த வரலாற்று புரட்சிகள் எல்லாம் பேசலாமா என்றால் எதுவும் பேசுவதற்கு இங்கு போதிய நேரம் இல்லை. ஆனால் அத்தனை புரட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதனை நாம் நினைத்து பார்க்கின்ற போது நெஞ்சம் பூரிக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே கொண்டு வந்த அந்த புரட்சி, அவர்கள் நிகழ்த்தி காட்டிய உலக புரட்சி, அது நம்மை எல்லாம் உலக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் மெய்சிலிருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் மைந்தராக பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் வயிற்றில் இருக்கின்ற போது தந்தையை இழந்தார்கள். உலகிலே பிறந்து 6 வருடங்கள் கூட கழியவில்லை. தன்னை அரவணைத்து போற்றிய அன்னையையும் அவர்கள் இழந்தார்கள். யத்தீமாக அனாதையாக இந்த உலகிலே வாழ்ந்தார்கள். எழுத படிக்க தெரியாத உம்மி என்ற பெயர் நாமத்தை பெற்றார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலே நிகழ்த்தி காட்டிய, உலகிலே அவர்கள் புரிந்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய சாதனைகள், அவர்கள் புரிந்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய போதனைகள், அவர்கள் காட்டி சென்றிருக்கின்ற வழிகாட்டுதல்கள், இவரெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது இது மட்டும் எத்தனை மகத்தான புரட்சியாக அமைந்திருக்கிறது, எத்தனை மாபெரும் சாதனையாக அமைந்திருக்கிறது என்று நாம் நினைத்தாலே போதுமானதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலே மாபெரும் புரட்சியை அவர்கள் நிறுவி காட்டினார்கள், அவர்கள் செய்து காட்டினார்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா நபியாக நியமித்து அனுப்புகின்ற போது சொன்னார், யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர் வ யதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். இந்த நபி அவர்கள் இந்த உலகிலே வந்திருக்கின்றார்கள். இறுதி நபியாக, ஆகிருல் அன்பியாவாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யஅமுருஹும் பில் மஅரூஃப், நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று மனித குலத்தை தூண்டுகின்றார்கள். தீமையிலிருந்து மனித குலத்தை தடுத்து நிறுத்துகின்றார்கள். அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களுடைய மனித குலத்தினுடைய சுமையை அகற்றி வைக்கின்றார்கள். காலத்து அலையும், மனிதர்களின் மீது பூட்டப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளை அடிமைத்தலைகளை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தருகின்றார்கள். சமத்துவ சகோதரத்துவ நிலைமைக்கு அவர்களை உயர்த்துகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி குர்ஆன் மஜீதிலே கூறுகின்றான். அப்படி இந்த உலகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு உலகத்தில் காலாகாலமாக நடந்து வந்த அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் ஒழிவதற்கு காரணம் ஏற்பட்டது. 313 விக்கிரகங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த, அதை பூஜை செய்து கொண்டிருந்த அந்த புனித பூமியாகிய மக்கமா நகரிலே காபத்துல்லாஹ்வுடைய
காபத்துல்லாவை சுற்றிலும் அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்த அந்த ஷிர்கான இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மிக மோசமான அந்த வணக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சிலைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஜால் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் மறைந்து விட்டது, நிச்சயமாக அசத்தியம் மறையக்கூடியதுதான் என்று அழுத்தமாக கூறி அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தௌஹீதை மனித உள்ளங்களிலே நிலைபெறச் செய்தார்களே, அது எத்தனை பெரிய புரட்சியாக அமைந்திருக்க வேண்டும் என்பதனை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே பெருமானார் அவர்கள் பல கோடி தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த சமுதாயத்தவர்களுடைய சிந்தனைகளை மாற்றி ஒரே ஒரு இறைவன் தான் என்ற நிலைமைக்கு, அந்த ஒன்று என்ற நிலைமைக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்களே, அது சாதாரணமான புரட்சியாக இல்லை, மாபெரிய புரட்சி, உலக வரலாறு வியக்கக்கூடிய புரட்சி என்று சொன்னால் மிகையாகாது. அத்துணை பெரும் புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அந்த தௌஹீதினுடைய காரணத்தினால் அரபு நாடே ஐக்கியப்படுவதற்குள்ள ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவுஸ் ஹஸ்ரத் வர்க்கத்தாருக்கு மத்தியில் 100 ஆண்டு காலம் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் மிக மோசமான அளவிலே அவர்கள் பிரிந்து சின்னாபின்னப்பட்டு கிடந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த தௌஹீதை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தார்களோ, அன்றைய தினமே அந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சகோதரர்களாக மாறினார்கள். அவுஸ் ஹஸ்ரத் வர்க்கத்தார்கள் கைகோர்த்து நின்றார்கள். அவர்கள் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சம்பந்தம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்று பார்க்கின்ற போது உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட புரட்சி நடைபெற்றிருக்குமா என்று நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தன. அபூ ஜஹீல், உத்பா, உமையா போன்றவர்கள் எல்லாம் சாதாரணமான பிலால், கப்பாப், ஹுபைப் எல்லாம் அவர்களுக்கு அருகிலே உட்காருவதற்குள் அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். இவர்கள் நமக்கு அருகில் அவர்கள் உட்கார்வதா, தீண்டத்தகாதவர்கள், ஒதுங்கினில் எட்டினில் என்று சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த கப்பாப், ஹுபைப், பிலாலை எல்லாம் கூட அந்த அபூ ஜஹீல், உத்பா, உமையா போன்ற செல்வந்தர்களுக்கு மேலாலே அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து தௌஹீதின் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்தி புனிதப்படுத்தி உயர்வு அளித்து அவர்களுடைய விலங்குகளை ஒழித்து காலத்தாலேயும் அவர்கள் மீது பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலங்குகளை எல்லாம் அடிமைத்தலை என்ற அந்த விலங்குகளை எல்லாம் ஒழித்தெறிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சமத்துவ நிலையை உண்டாக்கி வைத்தார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்களை மக்கா நகரம் வெற்றி கொண்டதற்கு பிறகு காபத்துல்லாஹ்வுடைய உச்சியிலே ஏறி நின்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கொலி முழங்கும்படியாக பணித்தார்கள். அவர்கள் பாங்கொலி முழங்கினார்கள். அந்த பாங்கின் சப்தம் நாராசுரமாக அந்த மக்கத்து தலைவர்களுடைய காதுகளிலே ஒலிக்க ஆரம்பித்தது. என்ன நிலைமை, என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது, எவ்வளவு புரட்சியை அப்துல்லாஹ்வுடைய குமாரன் நிகழ்த்திவிட்டார். நாம் இப்போது தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. நாம் இனி உயிரோடு வாழ்வதை விட தற்கொலை செய்து கொள்வது மேல் அல்லது இந்த நாட்டை விட்டு ஓடிவிடுவது மேல் என்ற அளவுக்கு மக்காவில் அகங்காரம் பிடித்தவர்கள், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர்கள், குலப்பெருமையினாலே பெருமை பேசிக் கொண்டிருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் அந்த நகரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அநேகர்கள் தங்கள் யாருக்கும் தெரியாமல் தற்கொலைகள் செய்து கொண்டார்கள். அநேகர்கள் அபூ சுஃபியான் இல்லத்திலே போய் பதுங்கிக் கொண்டார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. என்று சொன்னால் எத்துணை மகத்தான புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே ஏற்படுத்தி வைத்தார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றும் எத்தனையோ புரட்சிகள் நடைபெற வேண்டும் என்று நாட்டிலே நரம்பில்லாதவர்கள் பேசித் திரிவதை பார்க்கின்றோம். ஒரு புரட்சியாயும் முழுமையாக அவர்களால் செய்ய முடிகிறதா என்றால் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித ஆயுத பலமும் இன்றி, எந்தவித படபலமும் இன்றி, எந்தவித புஜபலமும் இன்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த தௌஹீதின் தாரக மந்திரத்தை உலகத்தில் முழங்கி அல்லாஹ்வின் வான்மறையாம் குர்ஆன் மஜீதை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி வந்து மனித குலத்துக்கு முன்னாலே சமர்ப்பித்து இந்த குர்ஆனை வைத்து மகத்தான போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டது போல குர்ஆனின் பக்கமாக உலக மக்களை அழைத்து அவர்கள் மகத்தான புரட்சியை ஏற்படுத்தினார்கள். குறுகிய காலத்துக்குள்ளால் அரபு நாடே அந்த குர்ஆனுடைய வசீகர சக்தியின் பக்கமாக ஈர்க்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். 30 ஆண்டுகள் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறியிருந்த அந்த நேரத்தில்
அரபு பேசக்கூடிய மக்கள் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து விட்டார்கள். எல்லோரும் ஒரே நிலை, ஒரே இறை, ஒரே நிறை என்ற அளவிலே அவர்கள் அந்த சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களாக மாறிவிட்ட காட்சியை பார்க்கிறோம். 30 ஆண்டுகள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌஹீதை பிரகடனப்படுத்தி 30வது ஆண்டிலேயே ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயே யமன் தேசம் சரணடைந்து விட்டது. ஈராக் தேசம் இஸ்லாமுடைய கொடியின் பக்கமாக வந்துவிட்டது. பாலஸ்தீனத்தின் பக்கம் மக்கள் பாலஸ்தீனத்திலிருந்து விரைந்து வரக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது. இப்படி இஸ்லாமாகிறது அரபு நாட்டினுடைய எல்லையெல்லாம் கடந்து அலெக்சாண்டரியாவினுடைய கொந்தளிக்கும் கடலை நதி தீரத்தை கடந்து அது வெளிநாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திற்று என்பதை பார்க்கிற போது எத்துணை மகத்தான புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபா பெருமக்களும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதனை நம்மால் யூகிக்க முடிகின்றது, தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு பெரியார் அலெக்சாண்டரியாவுடைய அந்த கடற்கரை ஓரத்தில் போய் நின்று கொண்டு தன்னுடைய குதிரையும் அந்த இடத்திலே நிறுத்திக் கொண்டு அலை மோதி வருகின்ற அந்த கடலுடைய நீர் அந்த குதிரையுடைய குழந்தையை பட்டதற்கு பிறகு அல்லாஹ் இடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இதற்கு அப்பாலும் உன்னுடைய பூமி இருக்குமானால், உன்னுடைய பரந்த தேசம் இருக்குமானால் நான் அங்கும் என்னுடைய குதிரையை செலுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இந்த தௌஹீதை நிலைநாட்டிவிட்டு வருவேன் என்று அவர்கள் அங்கே துஆ செய்துவிட்டு திரும்புகிறார்கள் என்று சொன்னால், உலகத்திலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய கலிமாவை மொழிந்த அந்த மக்கள் எத்துணை மகத்தான புரட்சியை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாயிஃப் நகரத்துக்கு தன்னந்தனியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். உடன் அவர்களோடு அவர்களை பாதுகாப்பதற்காக பின்னாலே ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஊழியர் ஒருவரும் அப்பாலே சென்றார்கள். தன்னந்தனியாக அவர்கள் சென்ற காரணத்தினால் அந்த தாயிஃப் தேச தலைவர்களை சந்தித்து அவர்கள் பேசுகின்ற போது, உன்னை விட்டால் ஒரு நபி யாரும் இறைவனுக்கு கிடைக்கவில்லையா என்று ஒருவன் கேட்டான். இப்போது உன்னை நம்பவும் போவதில்லை, மறுக்கவும் போவதில்லை, என்னுடைய வேலையை நான் பார்க்க போகிறேன் என்று சொன்னார். இன்னொருவர் மற்ற சிறுவர்கள் மற்ற வாலிபர்களை எல்லாம் தூண்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் இருந்து துரத்தும்படியாக உத்தரவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக வந்தவர்கள் தாயிஃப் நாட்டிலே நின்று கொண்டு கல்லால் இடப்பட்டவர்களாக அங்கே துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பொன்னான மேனியிலிருந்து ரத்தம் சொட்டிட்டு வடிந்து கொண்டிருந்தது. அவருடைய பாதங்களிலிருந்து ரத்தங்கள் வடிந்து அவர்களுடைய பாதரட்சையும் அந்த ரத்தத்தால் உடைந்து அப்படியே பாதத்தையும் சேர்த்து பிடித்துக் கொண்டது என்று சரித்திரம் கூறுகின்றது. அப்படி பெருமானார் அவர்கள் அவ்வளவு தொல்லைகளுக்கு அவர்கள் இலக்காக்கப்பட்ட போதிலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி இந்த மக்களை இந்த மலையை புரட்டி நான் நசித்து விடட்டுமா நபியே, அல்லாஹ்வுடைய ஹபீபே என்று கேட்டபோது, வேண்டாம் வேண்டாம், இவர்கள் இஸ்லாமை தழுவாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர்கள் இஸ்லாமுக்கு வருவார்கள் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். இப்படி சொன்ன அந்த வார்த்தை உலக வரலாற்றில் பொய்ப்பித்ததா, பொய்யாகிவிட்டதா என்றால் இல்லை. அந்த புரட்சி வீரர் செய்த அந்த சகிப்புத்தன்மையின் காரணமாக அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய மாறுதலை உண்டாக்கினான். தாயிஃப் நாடு இஸ்லாமின் பக்கமாக வந்தது. தாயிஃப் நகரமே இஸ்லாத்தின் கொடியின் பக்கமாக வந்தது. வந்ததோடு மாத்திரமாக நின்றது. இந்திய நாட்டில் சிந்து நதி தீரத்தின் வழியாக முகமது பின் காசிம் என்பவர் வந்தார் என்று சொன்னால் அவர் யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எந்த தாயிஃப் நகர மக்கள் அவர்கள் துரத்தி அடித்தார்களோ அந்த தாயிஃப் நகர மக்களுடைய சந்ததியின் ஒருவர் தான் முகமது பின் காசிம். இந்தியாவிலே இஸ்லாமுடைய தீப சம்பத்தில் அவர்களை ஈரான் தேசத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். பாரசீக நாட்டை வெற்றி கொள்ள செய்வதற்காக வேண்டி அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள். அங்கே சென்றால்
பாரசீக நாட்டுக்குள்ளாலே புக வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஒரு கடலை கடந்து அங்கே செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் கடலை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடல் ஓரத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படைகளும் நின்று கொண்டிருக்கின்றன. அப்போது குறுக்கே அவர்களுக்கு கடல் தடையாக நின்று கொண்டிருக்கின்றது. சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடல் ஓரத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படைகளும் நின்று கொண்டிருக்கின்றன. அப்போது குறுக்கே அவர்களுக்கு கடல் தடையாக நின்று கொண்டிருக்கின்றது. சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இரு கரமையும் ஏற்றார்கள். யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய தீனை உலகிலே நிலைநாட்டுவதற்காக புறப்பட்டு வந்திருக்கிறோம். அலை மோதுகின்ற கடல் எங்களை தடுத்து நிறுத்துகின்றது. உன்னுடைய பேரினாரே நாங்கள் எங்களுடைய குதிரைகளை இந்த கடலிலே செலுத்தப் போகின்றோம். அதற்கு நீ துணை நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இது தர வேண்டியவர்கள் மனிதர்கள் வரவில்லை. இவர்கள் இங்கே மனிதர்கள் வரவில்லை. தேவாமதன் தேவாமதன் தேவர்கள் வருகிறார்கள், தேவர்கள் வருகிறார்கள் என்று கூறியவர்களாக அவர்கள் இவர்களை எதிர்த்து முறியடிப்பதற்காக நின்றவர்களும் கூட தங்களுடைய போர் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு புறமுதல் காட்டி ஓடி சென்றார்கள். சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை சார்ந்திருந்தவர்களும் அங்கே அந்த நாட்டுக்குள்ளாலே புகுந்து ஈரான் தேசத்தை ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாலேயே சரணடைய செய்து அந்த நாட்டில் இஸ்லாமிய கொடியை அங்கே நிலைநாட்ட செய்து அங்கு மனிதர்களுக்கு மத்தியில் இருந்த பாகுபாடுகள், வித்தியாசங்கள், மார்க்க புறம்பான செயல்கள் அத்தனையுமே ஒழித்து கட்டி ஒரு சீரான நிலையை உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கஷ்ட தோ கஷ்ட தரியாது நச்சோடு ஹம்னே பஹர் ஜுல்மாத் में दौड़ा दिया घोड़े हमने என்று அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னார்கள். கடல் என்ன கடல், கரை என்ன கடல், கடலையும் கூட நாங்கள் விடவில்லை. இருள் சூழ்ந்திருந்த அந்த கடலிலும் எங்களுடைய புதிரை சேர்த்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஏந்தி நாங்கள் புறப்பட்டு சென்றவர்கள். நாங்கள் சாதாரணமான சமுதாயம் அல்ல, அசைக்கப்படக்கூடிய சமுதாயம் அல்ல, மூக்கில் விட்டு பார்க்கக்கூடிய சமுதாயம் அல்ல. இது இந்த சமுதாயம் எனக்கு கோட்டையாக இருக்கக்கூடிய சமுதாயம், பல புரட்சிகளை கண்ட சமுதாயம், நாடுகளை கண்ட சமுதாயம், பெற்ற சமுதாயம், முதலீடுகளை உருவாக்கிய சமுதாயம். இந்த சமுதாயத்தை ஏனும் கையேற்றி பேசுவாரேயானால், அதற்கு அவனுடைய ஊர் விளைப்பதற்கு நினைப்பாரேயானால் அந்த சமுதாயம் பார்த்துக் கொண்டிருக்காது. இது புரட்சியினுடைய நிழலிலேயே வளர்ந்து வந்தது. तौहीद की अमानत सीनों में है हमारी, आसान ही मिटाना नामो निशान हमारा. தௌஹீதுடைய மந்திரம் எங்களுடைய உள்ளத்திலே உறைந்து உரமாகி போயிருக்கின்றது. அதை எந்த சக்தியாலும் இன்னும் அசைத்துவிட முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்களே, அப்படிப்பட்ட உன்னதமான சமுதாயத்தின் பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. தாரிக் பின் ஜியாத் செல்லுகின்றார். அங்கே ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்காக வந்து புறப்பட்டு செல்கின்றார். அங்கே சென்றால் மேலை நாட்டுடைய அந்த தலைவாசலுக்கு அவர்கள் போக வேண்டும். அங்கு சென்று அவர்கள் முற்றுகையிட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தால், அவர்கள் செய்த புரட்சியை பார்த்தால் சாதாரணமான புரட்சியாக இல்லை. அவர்கள் ஏறி செல்வதற்கு போதிய கப்பல் வசதி கூட இல்லாமல் இருந்தது. தோணிகளிலே ஏறி சென்றார்கள். அப்போது தாரிக் பின் ஜியாத், தளபதி தாரிக் பின் ஜியாத் அந்த தலைமை தாங்கி கொண்டு செல்கின்றார்கள். ஸ்பெயினுடைய கரையிலே அடுத்த கரையிலே போய் இறங்கிவிட்டது இந்த இஸ்லாமிய திருக்கூட்டம். அங்கே போய் இறங்கிய உடனேயே தாரிக் பின் ஜியாத் தன்னுடைய வீரர்களுக்கு சொல்லுகின்றார், வீரர்களே, நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது, அயர்ந்து விடக்கூடாது. முதலிலே நீங்கள் செய்ய வேண்டிய பணி இந்த தோணிகளை எரிக்க வேண்டும். தோணி எரிக்கப்பட்டது. ஏன் எரித்தல் என்று கேட்கின்றீர்களா? ஒரு சமயம் தோல்விகள்
என்று இந்த தோணியிலே ஏறிக்கொண்டு மீண்டும் நாம் தப்பிவிடலாம் என்ற மனப்பான்மையே உங்களுக்கு வரக்கூடாது. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற துவஜம் இந்த மேலத்தின் தலைவாசலிலே நாட்டப்பட வேண்டும், அல்லது நாம் ஷஹீதாக வேண்டும். இந்த இரண்டை தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய பெருநாமத்தை கூறி போராடுங்கள், அவன் பக்கம் மனித குலத்தை நீங்கள் அழையுங்கள். எந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் அந்த சத்தியத்தை மாண்டு மகிழ வேண்டும். அறியாமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், புரியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சத்தியத்தினுடைய அடிப்படையிலே தான் விமோசனம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகையினால் புறப்படுங்கள் சகோதரர்களே, வீரர்களே என்று அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே சென்று என்ன நிகழ்ந்தது, என்ன வரலாறு கண்டது என்று பார்க்கிற போது அந்த நாடே அவர்களுக்கு கடனடைந்தது. அங்கே அவர்கள் அதிபதியாக உயர்த்தப்பட்டார்கள். அவர்களுடைய தளபதி மூசா காலின் என்பவரும் பின்னாலே அவரை பின்தொடர்ந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஐரோப்பிய நாட்டு மக்கள் இஸ்லாமை புரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதே ஸ்பெயினிலே தான் சர்வகலாசாலைகளை நிறுவினார்கள், ஆராய்ச்சி கூடங்களை முஸ்லிம்கள் அமைத்தார்கள். அங்கு அமர்ந்து கொண்டு இருண்டு கடந்த ஐரோப்பா கண்டத்திற்கு ஒளியை அவர்கள் பாய்ச்சினார்கள் என்று கூறினால் மிகையாகாது. அந்த முறையில் அவர்கள் ஐரோப்பா கண்டத்திற்கு விளக்கேற்றுவதற்கு அவர்கள் தான் காரணபூதகராக இருந்தார்கள். இன்று விஞ்ஞான வளர்ச்சி உலகிலே உண்டாயிருக்கிறது என்றால் அது யார் செய்த புரட்சி? அந்த புரட்சிக்கு வித்திட்டவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தினர்கள், இந்த சமுதாயத்தினர்கள் வித்திட்டதை அல்லாமல் வேறு இல்லை. இங்கு உலக விழிப்புக்கெல்லாம் காரணஸ்தர்களாக இருந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட மகத்தான புரட்சியை தாரிக் பின் ஜியாதுடைய தலைமையிலே ஸ்பெயின் தேசத்திலே நிலைநாட்டப்பட்டதற்கு வித்திடப்பட்டது. குர்துபாவிலே, கார்டோவாவிலே இஸ்லாமிய இலக்கியங்கள் பல்லாயிரக்கணக்காக அவர்களை எழுதப்பட்டன. விஞ்ஞான கருத்துக்கள் பக்கம் பக்கமாக எழுதப்பட்டன. இன்றும் கூட முன்னோடி இருக்கக்கூடிய நாடுகளான ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் சரி, ரஷ்யாவிலும் சரி, அங்குள்ள அறிஞர்கள் மன நிறைவோடு வெளியிடுகின்றார்கள். ஒரு ரஷ்ய பத்திரிகையை நான் பார்த்தேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்கெல்லாம் மூலவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அரபு முஸ்லிம்கள் தான். அவர்கள் எழுதினாலேதான் இன்றைய இந்த விழிப்புணர்ச்சி எல்லாம் உண்டாகியிருக்கிறது என்று அவர்கள் வாழ்வித்து சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு நாம் நம்முடைய வழி நின்று உலகிலே நம்முடைய சமுதாயத்தை புரட்சி செய்திருக்கின்றார்கள். இந்த முறை தாரிக் பின் ஜியாத் அவர்களுடைய அந்த புரட்சியின் காரணமாக அங்கே செழிப்பும் வளர்ப்பும் ஏற்பட்டது. இருண்டு கடந்த ஐரோப்பா கண்டம் ஒளிவெற்று திகழ்வதற்குரிய வாய்ப்பெல்லாம் அங்கே உண்டானது. இப்படி உலகின் மூலை முடுக்குகளில் எல்லாம் நாம் பார்க்கின்ற போது அங்கெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் செய்திருக்கக்கூடிய புரட்சி, இஸ்லாம் செய்திருக்கக்கூடிய இந்த வரலாறு கண்ட இந்த புரட்சி சாமானியமானதாக இல்லை. ஐரோப்பா கண்டங்களிலும் சரி, ஆப்பிரிக்க கண்டங்களிலும் சரி, எல்லா பகுதிகளிலுமே அவர்கள் இந்த கலையையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு வழங்கி அவர்களை நாகரீகப்படுத்தினார்கள். அவர்களை அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள், ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் குர்ஆனிலே சொன்னது போல அந்த பணியை அவர்கள் செவ்வனே செய்தார்கள். மகரிப் வாதியோமே गूंजी अज़ा हमारी तम थारा था किसी से सल्ला और हमारा. மேலை நாட்டு ஓடைகளில் எல்லாம் எங்களுடைய பாங்கின் ஒளி முழங்கிக் கொண்டிருந்தது. எங்களுடைய இந்த காரவான் கூட்டத்தினுடைய இந்த ஓட்டத்தை எந்த சக்தியினாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று இக்பால் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது மேலை நாடுகளுடைய ஓடைகள் என்ன, சந்திர மண்டலங்களிலும் கூட பாங்கொலி கேட்டது என்று அங்கே முதலாக இறங்கிய ஆம்ஸ்டாங் அந்த பாங்கின் ஒலியை கேட்டு கைரோவில் வந்து இஸ்லாமை தழுவி இப்போது அவர் அந்த பாங்கை கேட்டு இந்த பாங்கின் ஒலியைத்தானே நாம் அங்கே கேட்டோம் என்று கூறுகிற அளவுக்கு அது உயர்ந்திருக்குமானால் அது சாதாரணமான புரட்சியா? சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் கிடைக்கின்ற இந்த புரட்சிகள் போன்றதல்ல. அது கேவலமான இந்த புரட்சிகளுக்கு ஒத்துழைக்கூடிய புரட்சியாக இல்லை நம்முடைய புரட்சி. நம்முடைய புரட்சி ஆன்மீக புரட்சி, நம்முடைய புரட்சி சமுதாய புரட்சி, நம்முடைய புரட்சி பொருளாதார புரட்சி, நம்முடைய புரட்சி சமத்துவ புரட்சி, நம்முடைய புரட்சி சோசலிச புரட்சி, சமதர்ம புரட்சி, நம்முடைய புரட்சி வாழ்க்கை புரட்சி, நம்முடைய புரட்சி
மிகவும் மேலான உன்னதமான அல்லாஹ்வின் பக்கமாக செல்லுகின்ற புரட்சி. அந்த சிந்தனை ஓட்டமுடையவர்கள் நாம் சாதாரணமானவர்களாக இல்லை. நம்மை குர்ஆன் எடுத்த எடுப்பிலேயே உச்சத்திலே கொண்டு போய் வைக்கின்றது. சாதாரணமாக வைக்கவில்லை. எடுத்த எடுப்பிலேயே நம்மை நாகரிகப்படுத்தி, நமக்கு பண்பாடு கற்பித்துக் கொடுத்து, ஒழுக்கம் தந்து, வாழ்வு முறைகளை கொடுத்து, அமைதியான சூழ்நிலைகளை அளித்து, நம்மை உன்னதமான ஒரு சமுதாயமாக அந்த குர்ஆன் மஜீத் ஆக்கி வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருவேதம் ஆக்கி வைத்திருக்கிறது. குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித குலத்துக்கு இதுவரையிலேயும் சேவை செய்வதற்கென்று அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் எல்லாம் நீங்கள் தான் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள் என்று அல்லாஹ் அங்கே பட்டயம் தூக்கி சொல்லிவிட்டார். நீங்கள் சிறந்த சமுதாயத்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று. உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்துக்கு சேவை செய்ய வந்தவர்களில் எல்லாம் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பொக்கிஷத்தை, கருவூலத்தை நாம் கிடைக்கப் பெற்றிருக்கிறோம். ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேருபகாரத்தின் காரணமாக அந்த பெருமைக்குரியவர்களாக நாம் மாறி இருக்கின்றோம். மூமினு அக்ரமு மினல் காபா. அதனை குறித்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறுதிமொழி அளித்துவிட்டு சென்றார்கள். ஒரு மூமின் காபத்துல்லாவை விடவும் சிறந்தவன், காபத்துல்லாவை விடவும் சிறந்தவன். ஏனென்றால் காபத்துல்லா பைத்துல்லாவாக இருக்கிற அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கிறது. ஆனால் மூமின் இருக்கிறானே, அவன் சாதாரணமானவன் இல்லை. அவனுடைய உள்ளம் அரசுல்லா, அல்லாஹ்வுடைய அரசு இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய இருப்பிடமாக அது அமைந்திருக்கிறது. ஆகையினால் அவன் காபத்துல்லாவிலும் உயர்ந்தவன் என்று கூறினார். எப்படிப்பட்ட உயர்வு பெற்ற சமுதாயம், எப்படிப்பட்ட புரட்சிகளை பெற்று உயர்வு பெற்று எழுந்திருக்கிற சமுதாயம். இத்தகைய உன்னதமான சமுதாயமாக நாம் இருந்தும் கூட கேவலம் நம்முடைய நிலை எவ்வளவு தாழ்ந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்க்கின்ற போது நாம் பார்க்கக்கூடாது என்றுதான் தோன்றுகின்றது. அந்த குர்ஆனும் ஹதீஸும் நம்மை எவ்வளவு உயர்வு மிக்க வாழ்வின் பக்கமாக அழைப்பு கொடுத்து உலக மக்களுக்கு வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறதோ, அதற்கு மாறாக நம்முடைய நிலை, நாம் எங்கே இருந்திருக்கிறோம்? நம்முடைய முகத்தில் கரும்புள்ளி சம்பளம் குத்தப்பட்டிருக்கிறது, பணிந்திருக்கின்றது. இந்த மாசம் மருவுகளை எல்லாம் அகற்றி குர்ஆனை பார்த்து அதனுடைய ஒளியிலே, அதனுடைய வெளிச்சத்திலே நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டியது இன்றியமையா கடமையாக இருக்கும். புரட்சிக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இனி எந்த புரட்சிக்கும் யாரின் பக்கமும் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தான் உலகத்துக்கு புரட்சியை காண்பித்துக் கொடுத்தவர்கள். அந்த புரட்சியை இறங்கிக் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்க புரட்சிக்காக எங்கே செல்கிறீர்கள் சகோதரர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே? எங்கும் செல்ல வேண்டாம், அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது இருந்தும் நீங்கள் உங்களுடைய கையில் வெண்ணெய் இருக்க நோக்கி அலைகின்ற அலங்கோல காட்சி அது. அதில் இருந்து விடுபட வேண்டும் என்ற சமுதாயம். நம்முடைய இளைஞர்கள் விடுபட வேண்டும், நம்முடைய செல்வங்கள் விடுபட வேண்டும், நம்முடைய பெண்கள் விடுபட வேண்டும், நம்முடைய சகோதர சிறுவர் சிறுமியர்கள் விடுபட வேண்டும். நம்முடைய ஆலயங்கள் அப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தாலும் கூட அவர்களும் விடுபட வேண்டும். நாம் உலகத்துக்கு புரட்சியை காண்பித்தவர்கள், அந்த புரட்சியை உலகிலே உண்டாக்க வேண்டிய பொறுப்புடையவர்கள். நாம் இந்திய நாட்டில் மட்டுமல்ல, ஐரோப்பிய கண்டங்களிலும் சரி, ஆப்பிரிக்க கண்டங்களிலும் சரி, நம்முடைய குரல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். நாம் உண்மை நபியே அகில உலக மக்களுக்கும் பொதுவாக அனுப்பியிருக்கிறோம் என்று கூறுகின்றார். இது அரபு நாட்டுக்கு மாத்திரமல்ல, அல்லது அந்த நாடுகளுக்கு மாத்திரமல்ல, அகில உலகுக்கும், இந்தியாவுக்கும் சரி, ஐரோப்பிய கண்டங்களுக்கும் சரி, ஆப்பிரிக்க கண்டங்களுக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி, இன்னும் மலேசியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் சரி, மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இதை நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலை நமக்கு மத்தியில் அந்த உத்வேகம் உண்டாக வேண்டும். நாம் சமுதாயத்தினுடைய காவலர்களாக நாம் மாற வேண்டும். சமுதாயத்தினுடைய போர் வீரர்களாக வாழேந்தி போராட நான் சொல்லவில்லை, குர்ஆனை போராடுங்கள் என்று கூறுகின்றேன். அந்த போர் வீரர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய சமுதாய மக்களுடைய உயர்வுக்காக, நன்மைக்காக, மனித குலத்தினுடைய நன்மைக்காக, தேசத்தின் நன்மைக்காக, நாட்டின் நன்மைக்காக நம்முடைய கருத்து கருவூலங்களை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும். அது மூடி மறைப்போமானால், அதற்கு திரையிட்டுக் கொள்வோமானால், நாம் அதற்கு அஞ்சி நம்முடைய பெட்டகங்களிலே வைத்துக் கொள்வோமானால், நாம் உண்மையிலேயே துரோகம் செய்தவர்களாகவே அமைவோம். அந்த நிலை மாறி உலக
உங்களுக்கு இந்த கலா ஞானங்களை எல்லாம் வாரி வழங்கி மனித உலகெல்லாம் இதை மாந்தி மகிழக்கூடிய அளவிலே அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும். ஆனால் இதை கண்டு சிலர்கள் சலசலப்பு கொள்ளலாம், சிலர்கள் தப்பாக எடை போடலாம். ஆனால் அவர்கள் தப்பாக எடை போடுவதும் சலசலப்பு கொள்வதும் அது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புரியாததின் காரணமாக, அறியாமையின் காரணமாக அப்படி சொல்கிறார்கள். யார் சலசலப்பு கொள்கின்றார்களோ, யார் தப்பாக எடை போடுகிறார்களோ அவர்களை நான் இன்று உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன். எப்படி தாய்ஃப் நாட்டில் துரத்தி அடித்த மக்கள் அவருடைய பரம்பரையில் இருந்த முகமது பின் காசிம் இஸ்லாமிய தூதத்தை ஏந்தி கொண்டு வந்தார்களோ, அதே விதமாக யார் இப்போது நம்மை எதிர்க்கிறார்களோ, தப்பாக எடை போடுகிறார்களோ அவருடைய சந்ததியினர் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் தினத்தில் தௌஹீதுடைய கொடியை ஏந்தியவர்களாக இந்த உலக நாடுகளுக்கு செல்வார்கள். அப்படிப்பட்ட காலம் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை காற்று வேகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலைக்கு அந்த ஒரு புரட்சி ஏற்படுகின்ற காலத்தில் அந்த ஆறுதல்கள் எல்லாம் அழிப்பதற்கு நாம் எல்லாம் தயாராகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாநில மாநாட்டினுடைய ஜமாத்துல் உலமா மாநாட்டினுடைய முதல் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. நாம் முஸ்லிம்கள் என்ற உணர்வு பெற்றவர்களாக வாழுங்கள். தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஷேக் சாஹிப் அவர்கள் அழகாக சொன்னார்கள், உள்ள ஆழத்திலிருந்து சொன்னார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. அவர்கள் சாதாரணமாக பாவனைக்காக வேண்டி கண்டுபிடிப்புக்காக பேசுவது போல பேசவில்லை. ஆழத்தில் இருந்த அந்த ஈமானிய உள்ளத்திலிருந்து அவர்கள் குறிப்பிட்டார்கள், இல்லா வான்தும் முஸ்லிமும், முஸ்லிம்களாகவே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறியது போல, அல்லாஹ் ஜல்ஷானுடைய ஆயத்தை எடுத்து காண்பித்தது போல நானும் சொல்லுகின்ற முஸ்லிம்களாகவே நீங்கள் வாழ்வதற்கு பிரியப்படுங்கள். அந்த முஸ்லிம்களாக வாழ்வதற்குள்ள வழிகாட்டுதல்கள் வேறெங்கும் உங்களுக்கு கிடையாது. நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இங்கே விஜயம் செய்திருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவால் அரவணைப்பால் உருவானவர்கள் தான் அவர்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து இஸ்லாம் வழிகாட்டுதல்களை கேளுங்கள், அதனை தெரிந்து கொள்வதற்கு ஆவல் கொள்ளுங்கள். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் புரியாதவர்களாக இருந்தால் புரிந்தவர்களிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். அந்த முறையில் அந்த ஆளுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு சரியான வேலை கொடுங்கள் என்று சொல்லுகின்றேன். அவர்களை சும்மா விட்டு வைக்க கூடாது. 24 மணி நேரமும் அவர்களிடத்தில் நீங்கள் சமுதாய மக்களே வேலை வாங்க வேண்டும். உங்களுடைய குழந்தைக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் அல்லது உங்களுக்கு உடல்நலம் இல்லாவிட்டால் அடுத்த ராத்திரியாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்களுடைய கதவை போய் தட்டுகின்றீர்கள், அவருடைய காலங்களில் பல்லத்தை நீங்கள் அனுப்புகின்றீர்கள். ஆனால் உங்களுடைய ஆன்மீகத்தில் நோய் ஏற்பட்டிருக்கிறதே, வியாதி இருந்து கொண்டிருக்கிறதே, இந்த வியாதிக்கு நாம் ஏதாவது சிகிச்சை செய்தோமா? இந்த சிகிச்சைக்குரியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நாம் தேடி அறிந்தோமா? அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய கல்வி ஞானம் பெற்ற உலமா பெருமக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் அந்த வழிகாட்டுதல்களை கேட்போமா? எத்தனை பேர்கள் நீங்கள் இல்லங்களே அவருடைய கனவுகளை தட்டுகின்றீர்கள், அவருடைய காலின் பெண்களை நீங்கள் காலின்களுக்கு எங்கே போவார்கள்? ஆனால் அந்த பெண்களை நீங்கள் அழுத்த வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகின்றது. இல்லை, அந்த உணர்வு இல்லை, மறத்து போயிருக்கிறது நம்முடைய மனம். அதன் காரணமாக நமக்கு இந்த உணர்வு ஏற்படுவதில்லை. நம்முடைய ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய குறையை ஒரு மனிதன் சுட்டி காட்டுவான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யும் என்று நான் துவா செய்வேன் என்று சுட்டி காட்டினால் நான் அந்த மனிதனுடைய ரஹமத்துக்கு துவா செய்வேன் என்று கூறினார். சொல்லுகின்றார்கள், மனிதர்களுக்கு தங்களுடைய குறைகளை பற்றி எடுத்துக்கொண்டால் கோபம் வருகின்றது அல்லது எடை போட ஆரம்பிக்கின்றார்கள். அவனுடைய உட்கார்ந்திருக்கிற அவனுடைய ஆடைக்குள்ளாலே ஒரு தேளோ ஒரு பாம்பை புகுந்து விட்டதானால் இருக்கக்கூடிய மனிதன் பாம்பு புகுந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் என்ன செய்வான்? உடனே எழுந்து அவனுடைய ஆடைகளை உதறி அந்த தேளையும் அகற்றிவிட்டு அங்கே பக்கத்தில் சொன்ன மனிதனுக்கு நன்றி செலுத்துவான். சந்தர்ப்பத்தில் அறிவித்ததினால் உயிர் பிழைத்தது, நான் காப்பாற்றப்பட்டேன் என்று நன்றி சொல்லுவான். மனிதனை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் எத்தனை இருக்கிற இங்கே போய் நுழைந்துள்ளார். அந்த பாம்பு பொறாமை, வஞ்சகம், இது போன்ற தீய குணங்கள் என்ற அந்த பாம்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றது. மருந்து செய்து கொள்ளுங்கள், மாற்றி என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து மாற்றி நீ ஏன் கடிந்து கொள்கிறாய்? உன்னை தீண்டார் அது இந்த உலகத்திலும் அது ஆகலத்திலும்
அமையாது என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் உலமா பெருமக்கள். இந்த சமுதாயம் அணுக வேண்டும், சமுதாயத்தை அணுக வேண்டும். மத்தியில் இந்த செயல்முறை ஞானங்களை இந்த சமுதாயத்தை ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரலாற்று இதோடு நான் எடுத்துக் கொடுக்கிறேன். தொடர்வதாக இன்னும் இஸ்லாம் செய்த வரலாறு நாம் சொல்வதற்கு ஆனால் சந்தர்ப்பத்தில் பேச வேண்டும் என்று பணித்த ஜமாத்துல் உலமா உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மஸ்ஜித் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த இடம்தான் நாம் மாநாடு நடத்த இடம் என்று முடிவு செய்தோம். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பார்க்கிற போது எவ்வளவு நீங்கள் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். தூர தொலைக்கூடங்களில் ஒன்றெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் உட்கார்ந்தால் ஆயுங்களை நீங்கள் அந்த உங்களுக்கு பின்னாலே நாங்கள் இருக்கின்றோம். உங்களுக்கு பக்கமாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் எப்போதுமே வழிகாட்டலின் மீதுதான் நடந்து அந்த அதே அடிப்படையின் மீது 30 நாள் வரையிலும் நடைபெறும் என்று நீங்கள் சொல்லாமல் சொல்வது போல உங்களுடைய தோற்றம் அல்லாஹ் தஆலா மேலும் பெருக்கி இஸ்லாமிய சமுதாயம் ஓங்கி கலிமத்துல்லாஹ் உலகத்திலே ஓங்கி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரலுக்கு பக்கம் கூடியவர்களாக நம் அனைவரும் போக்கி எங்களுடைய நலக்குறைவுகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உன்னுடைய சமுதாயத்துக்கு சேவை, உன்னுடைய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட சிறுசிகளுக்கு சேவை செய்யக்கூடிய எங்களை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. அதற்குரிய அங்கீகார முத்திரையை ஜமாத்துல் உலமா மாநாட்டிலே எங்களுக்கு நீ ரப்பனா தகப்பல் மின்னா إنك أنت السميع العليم إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அடுத்தபடியாக